நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு. இல்ல புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு கூட யோசிப்பாங்க. ஆனா, அந்த நேரத்தில அவங்கள தடுக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம இவங்க கிட்ட நம்ம காசு வாங்கிட்டோமே, இவங்க கிட்ட நம்ம குக்கர வாங்கிட்டோமே, இவங்க கிட்ட நம்ம கம்ப்யூட்டர வாங்கிட்டோமே, இவங்க நம்மளுக்கு ஃப்ரீயா பஸ்ல போறதுக்கு இது பண்ணி குடுத்துருக்காங்களே, நம்ம அப்படி நினைச்சு என்ன பண்ணோம்னா, அந்த டைம் ஆஃப் மூமெண்ட்ல நம்ம ஓட்ட அவங்களுக்காக போட்டுருவோம். ஏன்னா நம்ம நன்றி கடனுக்காக போட்டுருவோம். நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ண விரும்ப மாட்டோம். ஆனா, இதனால 5 வருஷம் நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஓட்ட குத்த வேண்டிய ஓட்ட கரெக்ட்டா குத்தலன்னா 5 வருஷத்துக்கு உங்கள வச்சு குத்துவான்றீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான். 5 வருஷத்துக்கு உங்கள வச்சு செஞ்சுருவாய்ங்க. இந்த ஏடிஎம்கேவும் சரி, டிஎம்கேவும் சரி நம்ம ஃபாலோ பண்றது ரெகுலரா ஃபாலோ பண்றது இந்த விஷயங்கள தான். கை நீட்டி காச வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டுறணும். ஏன்னா, அது அவங்க பர்ஸ்லருந்து எடுத்து குடுத்தாங்கன்னு நெனைப்போம். ஆனா இல்ல. அவங்க சட்ட பாக்கெட்லலாம் எடுத்து குடுக்கல. ஓகே. இத குடுக்கறது உங்களுடைய சட்ட பாக்கெட்லருந்து தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெல்மெட் போடாதம்போதும், இல்ல வண்டியில லைசென்ஸ் இல்லாதம்போதும், இல்ல ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டும்போதும், இந்த மாரி ஃபைனு